வணக்கம். இன்னைக்கு தங்கம், வெள்ளி விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு சட்டுன்னு பாத்துரலாம். எல்லாருடைய மனசுலயும் ஓடுற ஒரே கேள்விதான். தங்கம் விலை மறுபடியும் ஏறிடுச்சா? பதில் ஆமாங்க, ஏறியிருக்கு. ஆனா எவ்வளோ ஏறியிருக்கு அதான மேட்டர். வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, அப்போ இன்னைக்கு தங்கத்தோட விலை நிலவரம் இதோ. ஏப்ரல் 16, அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல சில முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு. முதல்ல நம்ம எல்லாரும் அதிகமா வாங்குற 22 கேரட் ஆபரண தங்கம், அதோட விலை என்னன்னு பாப்போம். இங்க தான் முக்கியமான விஷயம். ஒரு கிராமுக்கு 40 ரூபா ஏறி இருக்கு. இது ஏதோ இன்னைக்கு மட்டும் நடக்கல. இந்த விலை ஏத்தம் ஒரு தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த 40 ரூபாய் ஏறுனதுனால புது ரேட் என்னன்னு பாருங்க. 1 கிராம் தங்கம் இப்போ 14,360 ரூபாய். அதே மாதிரி ஒரு சவரன் வாங்கணும்னு நினைச்சா நீங்க 1,14,880 ரூபாய் கொடுக்கணும். நம்பர்ஸ் பாருங்க, மேல போய்கிட்டே இருக்கு. சரி, 22 கேரட் பார்த்தாச்சு. அடுத்து பியோர் 24 கேரட் கோல்டு. இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் இந்த நம்பர்ஸை கண்டிப்பா கவனிக்கணும். இன்னைக்கு 1 கிராம் 15,665க்கும் ஒரு சவரன் 1,25,320 ரூபாய்க்கும் போயிட்டு இருக்கு. இது ஒரு புது ஹைனே சொல்லலாம். ஓகே, தங்கம் கதை இப்படி இருக்கு. இப்போ வெள்ளி மார்க்கெட் பக்கம் வருவோம். இங்க ஸ்டோரி டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். தங்கம் விலை ராக்கெட் மாதிரி மேல போனாலும் இன்னைக்கு வெள்ளியோட விலையில ஒரு பைசா கூட மாறல. அப்படியே ஸ்டேபிளா நிக்குது. 1 கிராம் வெள்ளி நேத்து இருந்த அதே 275 ரூபாயில தான் இன்னைக்கும் இருக்கு. வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நிம்மதியான நியூஸ் தான். சரி, இன்னைக்கு தங்கம் 40 ரூபாய் ஏறிடுச்சுன்னு பார்த்தோம். ஆனா இது வெறும் ஒரு நாள் கதை இல்ல. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழு பிக்சரும் புரியும். இங்க தான் அசல் விஷயமே இருக்கு. இந்த விலை ஏற ட்ரெண்ட பாருங்க. 2 நாள் முன்னாடி 160 ரூபாய் ஏறிச்சு. நேத்து 100 ரூபா, இன்னைக்கு 40 ரூபா. அதாவது ஏறுற வேகம் கொஞ்சம் கம்மியானாலும் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இது ஒரு கிளியரான அப்வர்ட் ட்ரெண்ட். காலையில சில கணிப்புகள் வந்துச்சு. அது நிஜத்துல நடந்துச்சா இல்லையா? வாங்க அந்த கணிப்பையும் உண்மையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கணிப்பு ஓரளவுக்கு சரியாதான் இருந்திருக்கு. தங்கம் விலை ஒரு 80 ரூபாய் கூடவோ குறையோ செய்யலான்னு சொன்னாங்க. இன்னைக்கு 40 ரூபாய் ஏறி இருக்கு. சோ அது அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஆனா வெள்ளியை பொறுத்த வரைக்கும் மாற்றமே இருக்காதுன்னு சொன்ன கணிப்பு 100க்கு 100 கரெக்ட். சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாச்சு. அப்போ அடுத்து என்ன? இனிமே மார்க்கெட் எப்படி இருக்கும்னு ஒரு பார்வை பார்க்கலாம். மார்க்கெட்ல இப்போதைக்கு இருக்கிற பொதுவான கருத்து என்னன்னா, இந்த விலை ஏத்தம் இப்போதைக்கு நிக்காதுங்கிறது தான். விலை கண்டினியூஸா ஏறிக்கிட்டே இருக்கு. குறையறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல. இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனநிலையை காட்டுது. அப்போ எல்லாருக்கும் ஒரே கேள்விதான். இந்த விலையேத்தம் இப்படியே தொடருமா? இப்போதைக்கு இருக்கிற அறிகுறிகளை பார்த்தா ஆமாம் தான் தோணுது. ஆனா மார்க்கெட்டை கணிக்கவே முடியாது இல்லையா? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். நன்றி.